வர்ற வரைக்கும் டெய்லி பேப்பர்ல ஒரு நியூஸ் ஏதோ வரும். அது எங்களுக்கு நம்பிக்கையார்ந்த ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டோம். பட் ஆனா மீண்டும் நம்ம ரசிகர்கள் வந்து உங்களோட உயிரை கொண்டாந்து நிறுத்திக்காங்க சார். இன்னைக்கு ஹெல்தியா இந்த ஒரு அற்புதமான ஒரு படத்தையும் கொடுத்து உங்களுடைய நினைவுகளை எல்லாம் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறீங்க சார். அந்த ரசிகனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்போ வந்து எனக்கு வந்து இவ்வளோ எல்லாம் வந்து இங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. பட் ஆக்சுவலி இந்த ராஜ்சந்தா மெடிக்கல் காலேஜ்லேருந்து நாங்கள் கொண்டு போகும்போது ஏதாவது நீங்கள் வந்து ஃபேன்ஸுங்களா ஏதோ சம்திங் ஏதோ வந்து திறக்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு சொல்லும்போது என் வாய்ஸ் ரொம்ப இதாக இருக்குது. வாய்ஸே டிஸ்டிங் இல்லை. அப்போ நான் வந்து சொன்னேன், நான் வந்து நீங்கள் எல்லாம் பெருமைப்படுற அளவுக்கு மாதிரி ஏதாவது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அந்த கோச்சரியா இல்லை, அவங்களுக்கெல்லாம் பெருமைப்படுற அளவுக்கு நான் வந்து அது செய்கிறேன். ரெண்டாவது வந்து அவங்களெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களோட எனக்காக வந்துட்டு ஃபுல்லாக அந்த பேப்பர்ஸ் மேகசின்ஸ் அது இதுக்கு எல்லாமே நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அது கைமாற என்ன கொடுக்குறது எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் என்ன செஞ்சாது அப்போ நான் சொன்ன பிறகு நான் ஜஸ்ட் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்காக ஆக்ட் பண்ணேன். எனக்கு வந்து இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்களே, இவ்வளோ சீட் பண்ணுறாங்களே, நான் என்ன பண்ணுறது, இவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம்ல பார்த்தா எனக்கு வந்து அவங்களை பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. எப்படி என்னை பார்த்து உங்களுக்காக மணிக்கூர் சாப்பிட்டேன், அப்போ நான் நடந்து போனேன் சொல்லும்போது நன்றியா சொல்றது ரொம்ப சின்ன வார்த்தை. ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிடுறேன். எனக்கே ஒரு இதாக கம்ப்ளீட்டை பார்க்கும்போது இது வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அதுக்கு வந்து நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்து அது வந்து என்னால் மறக்கவும் முடியாது. அது வந்து நம்ம இருந்தால மனுஷனே கிடையாது. அது கைமாற நான் என்ன பண்ண போறேங்கிறது நிஜமா எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. இந்த கோச்சடையான அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு அன்பு காணிக்கையா அது வந்து அன்பு காணிக்கையா சொல்லணும். எனக்கே தெரியாம வந்துட்டு அங்கே வந்து அந்த வார்த்தை சொன்னது. ஐ திங்க் திஸ் இஸ் இந்த டெக்னாலஜி இல்லை. உங்க கண்ணில் திரள்ற ஒரு சின்ன அந்த கண்ணீர் வந்து ஒவ்வொரு ரஜினியுடைய நெஞ்சத்தை இந்த செகண்ட் போய் தோணும். ரஜினி சாருக்காக வச்சு இந்த கோச்சடையான குடும்பமா போய் பார்த்து மாபெரும் வெற்றி படமாக்கணும். we will make him happier இன்னும் அதிக சந்தோஷப்படுத்தணும் அவரை அப்படின்னு நினைப்பாங்க சார். அந்த பாட்டுல வந்து எல்லாம் கொஞ்ச காலம் தான் நண்பா, எல்லாம் கொஞ்ச காலம் தான் சொல்லிருக்கீங்க சார். அது ஆனா ஆக்சுவலா சார் நீங்க சொல்றது நம்முடைய வாழ்க்கையை சொல்றீங்க. எல்லா வாழ்க்கையும் பிரபஞ்சம்ன்றது பெருசு, அது நம்ம தூசு, அதுலயும் நம்ம உலகம் தூசு, அதுலயும் மைக்ரோ தூசு இருக்கிறது கொஞ்ச காலம் போயிடும். அதுலயும் இன்டர்வல் தாண்டி படம் ஓடிட்டு அது எப்போ இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி நீங்க யாரு, நீங்க உடலா உயிரா பெயரா? இல்லை, செயல் நீங்க இல்லை. அது மாதிரி இப்போ ஒரு கர்ம வீரர் காமராஜர் அவர் இல்லை நம்மகிட்ட, அவர் ஆட்சிய சேவை இருக்கு. பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர் இல்லை இப்ப, ஆனா அவர் கூடிய அற்புதமான கருத்துக்கள் இருக்குது. ஊவே சுவாமிநாத ஐயர் இன்னைக்கு இல்லை, ஆனா அவரால் தான் இன்னைக்கு தமிழ் ஏடுகள் நம்ம கையில இருக்குது. வாவு சிதம்பரம் பிள்ளை இன்னைக்கு இல்லை, ஆனா அவரால் தான் தெற்கிழக்கு செம்மல் எவ்வளவோ போராடிக்காரு. இப்ப சுவாமி விவேகானந்தர் இப்படி எவ்வளவோ மாபெரும் மனிதர்கள் இல்லை, ஆனா அவங்க இருக்காங்க. அது மாதிரி நீங்களும் வந்து இந்த படத்துல விட்டு செல்கிற கருத்துக்கள், இனி வரப்போற ப்ராஜெக்ட்ல கொடுக்குற கருத்துக்கள், இதுவரைக்கும் மக்கள்கிட்ட நீங்க பேசிய பேச்சுக்கள், இது எல்லாமே காலங்காலமா நிற்குதா? நீங்க லைக் பண்ணிருக்கீங்க. என்னுடைய ஒரு துளி ஒரு தங்க காசுன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கும் மேல கொட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் சார் நாங்கள் எல்லாருமே. ஸோ நீண்ட ஆரோக்கியத்தோட நல்ல புகழோட மேலும் தொடர்ந்து மிகச்சிறந்த படைப்புகளை எங்களுக்கு வழங்கணும்னு இந்த செகண்ட் கேட்டு கோச்சாரியோட வெற்றியை நம்ம இப்பவே ஒரு அச்சாரமா நினைச்சு நம்ம அரசு சொல்லி விடைபெறுகிறோம்.